தென் தமிழகத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் மாரியப்பன் என்ற சிறுவன் வசித்தான். அவனுக்கு பசுமை நிலம், நதிகள் மற்றும் கடல் மிகவும் பிடித்தது. பள்ளி விடுமுறைக்கு பின் மாரியப்பன் கடற்கரைக்கு சென்று மணல் கொட்டைகள் கட்டி விளையாடுவான். அவன் விருப்பம் கடலின் அலையை கண்டுகளிப்பது. ஒருநாள் மாலையில் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கும் போது அடிக்கடி கடலில் வரும் ஒரு சிறிய ஒளியை பார்த்தான். அது பச்சை மற்றும் நீலமாய் ஒளிர்ந்தது. இதுவென்ன மாயம் என்று எண்ணி அங்கே ஓடிச் சென்றான். அதிசயமான தேடல். அந்த ஒளி ஒரு கல்லின் உள்ளே இருந்தது. கல் வெறும் கல்லாக இல்லை, மிருதுவாகவும் ஒளி வீசும் கிருத்தியமான ஒன்றாகவும் இருந்தது. மாரியப்பன் அதை எடுத்து தன் வீட்டுக்கு கொண்டு சென்றான். அந்த இரவு மாரியப்பன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் கையில் இருந்து கல் சிறிய ஒளியுடன் ஒளிரத் தொடங்கியது. அச்சமடைந்த மாரியப்பன் எழுந்து அதனை அருகில் வைத்தான். அதன்பின் அதிர்ச்சி தரும் ஒரு நிகழ்வு நடந்தது. மாரியப்பா, நான் இந்த கல்லின் ஆத்மா. நான் உனக்கு உதவ இங்கு வந்திருக்கிறேன் என்ற குரல் கேட்டது. ஆத்மா, நீ யார்? என்ன வேண்டும் என்று பயத்துடன் கேட்டான். நான் கடல் மந்திர கல்லின் குரல். நீ என்னைக் கண்டு இங்கு பாதுகாப்பாக வைத்தாயே, அதற்கு நன்றி. உனக்கு 3 ஆசைகள் நிறைவேற்றப்படும். அதனை விரைந்து சொல்லு என்றது கல். முதல் ஆசை, கிராமத்திற்கு தண்ணீர். மாரியப்பன் முதலில் தைரியமாகியது. அவன் கிராமத்தில் நீரின்றி மக்கள் துன்பப்படுவதைக் கண்டிருக்கிறான். எங்கள் கிராமத்திற்கு எப்போதும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றான். கல் ஒளிர்ந்து, உனது ஆசை நிறைவேறிவிட்டது. நீ பாருங்கள் என்றது. அடுத்த நாளில் கிராமத்தின் ஏரி நிரம்பி வழிந்தது. மக்கள் சந்தோஷமாக கூடி நீரை கொண்டாடினர். இது எப்படி நடந்தது என்று அவர்கள் நம்ப முடியாமல் குழம்பினர். மாரியப்பன் அந்த ரகசியத்தை சொன்னால் கல் தன் சக்தியை இழந்துவிடும் என்று நினைத்து அமைதியாக இருந்தான். இரண்டாவது ஆசை, நண்பனின் கனவு. மாரியப்பனுக்கு தனுஷ் என்ற நெருங்கிய நண்பன் இருந்தான். அவன் பள்ளியில் புத்திசாலியாக இருந்தாலும் குடும்பத்தில் வசதியில்லாததால் அவரின் கனவு மருத்துவம் படிப்பது முடியவில்லை. மாரியப்பன் அதை அறிந்திருந்தான். கல், எனது நண்பன் தனுஷ் ஒரு சிறந்த மருத்துவர் ஆக வேண்டும் என்றான். அந்த ஆசையும் நிறைவேறும் என்றது கல். 1 மாதத்திற்குள் தனுஷுக்கு அரசின் உதவி புலமை பரிசில் கிடைத்தது. அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து தன் கனவை சாதிக்கத் தொடங்கினான். தனுஷ் மாரியப்பனுக்கு நன்றி கூறியபோதும் மாரியப்பன் மந்திரக் கல்லின் ரகசியத்தை எந்த ஒருவரிடமும் கூறவில்லை. மூன்றாவது ஆசை, கடலின் பாதுகாப்பு. ஒரு நாள் கடற்கரையில் சென்று விளையாடியபோது மாரியப்பன் கடலில் பல அழுக்குகள் கொட்டப்படுவதைக் கண்டான். மீனவர்கள் கடல் பூச்சிகளை இழக்கும் நிலை ஏற்பட்டது. அவனுக்கு இதைக் கண்டு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவனது மூன்றாவது ஆசையை அங்கேயே வேண்டுகிறான். கல், கடல் எப்போதும் தூய்மையாகவும் அதன் பசுமை மீண்டும் திரும்பவும் வேண்டும். கல் ஒளிர்ந்தது. இது மிகச்சிறந்த ஆசை மாரியப்பா. இது உடனே நிறைவேறும் என்றது. அந்த இரவு கடலின் நீர்மட்டம் உயர்ந்தது. அது தன் அழுக்குகளை துரத்தி மழையையும் பசுமையையும் கிராமத்திற்கு கொண்டு வந்தது. மீனவர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். கல் வழிநடத்துதல் மற்றும் விடை. 3 ஆசைகளும் நிறைவேறியவுடன் கல் மந்தமான ஒளியுடன் பேசியது. மாரியப்பா,
நீ மிகவும் நல்லவன். உனது ஆசைகள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக மட்டுமே இருந்தன. ஆனால் இப்போது என்னை மீண்டும் கடலுக்கு திருப்பிவிடு. அங்கேயே எனது வலிமை உள்ளது. மாரியப்பன் மனம் கனிந்தும் கல்லை திரும்ப கடலுக்கு கொண்டு சென்றான். அது கடலுக்குள் மறைந்தபோது கடலின் அலைகள் ஒலித்து, மாரியப்பா, உன் நற்செயல்கள் உனக்கு வாழ்நாளில் பல மகிழ்ச்சிகளை தரும் என்றது. முடிவு. அந்த நாளிலிருந்து மாரியப்பன் மட்டும் அல்ல, அவன் கிராமமும் புதிய வாழ்க்கையைத் தொடங்கியது. கதையின் குறிப்பு: நட்பணி செய்யும் ஒவ்வொருவருக்கும் அன்பும் மகிழ்ச்சியும் எப்போதும் திரும்பி வரும்.